அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் காணலாம். இந்த வாரம் என்ன விசேஷம் அப்படின்னா, ஆடி அமாவாசை வருகிறது. இந்த ஆடி அமாவாசை நாளில் ரகசிய தெய்வ வழிபாடு இந்த பதிவில் சொல்கிறேன். மூணா நபருக்கு தெரியாம ரகசியமா போய் அந்த தெய்வத்தை வழிபட்டு கும்பிட்டு வாங்க. கண்டிப்பா எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த ஆடி அமாவாசையிலிருந்து அந்த பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய வாழ்க்கை நிலையே மாறும். இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. தள்ளி விட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக இந்த ரகசிய தெய்வ வழிபாடு முழுமையான பிரச்சனைகளை தீர்க்கும். அமாவாசை நாள் இறந்தவர்களுக்காக, குடும்பத்தில் இறந்தவர்களுக்காக விரதம் இருந்து சாமி கும்பிடக்கூடிய ஒரு விரத நாட்களாக அமாவாசை நாள் காலங்காலமாக பெரியவர்களிலிருந்து எல்லோருமே கடைபிடித்து கொண்டு வந்திருக்கிறோம். அமாவாசை நாளில் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்து விரதம் இருந்து வீட்டில் படையிலிட்டு சாமி கும்பிடுவது, குடும்பத்தில் கண் திருஷ்டி, கெட்ட அமானுஷிய பிரச்சனைகள், செய்வன மாய மந்திரம், தடை தாமத நிலை இருந்துச்சுன்னா வெண்பூசணிக்காய், எலுமிச்சம்பழம் திருஷ்டி சுற்றி போடலாம். அமாவாசை நாளில் நாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அமாவாசை நாளில் நம்முடைய குடும்பம், நம்முடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் நம்ம குலதெய்வங்களுக்கு போனாலும் சரி, பரிகாரம் பண்ணாலும் சரி, நம்முடைய வளர்ச்சிக்கு மட்டும்தான் நாம் அமாவாசை நாளை பயன்படுத்திக்கணும். எதிரிகள் எதிரி கெடணும், எதிரி அழிஞ்சு போகணும் அப்படின்னு எதிரிகளுக்காக கோயிலில் போய் சாமி கும்பிடக்கூடாது. எதிரிகளுக்காக அமாவாசை நாளில் பரிகார பூஜைகள் செய்யக்கூடாது. இதை எல்லோரும் புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா ஆடி அமாவாசை என்பது ஒரு அற்புதமான அமாவாசை. இந்த அமாவாசையில் நம்முடைய குடும்ப முன்னேற்றத்திற்காக, நம்முடைய வசதி வாய்ப்புக்காக, நம்முடைய வம்ச வழி முன்னோர்கள், நமக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் நல்லபடியாக வாழணும். அதுக்கு நமக்காக, நம்முடைய முன்னேற்றத்திற்காக மட்டும்தான் சாமி கும்பிடணும். அடுத்தவர்களுக்காக, எதிரிகளுக்காக நான் போய் கோயில் நின்று எதிரிகளை அந்த எதிரி என் பக்கம் வரக்கூடாது இப்படி இப்படின்னு போய் சாமி கும்பிடக்கூடாது. இந்த வாரம் 9/8/2026 அன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை முதல் அடுத்த ஞாயிறு வரை 16/8/2026 வரை ஒரு வாரம் 8 நாட்கள், அதாவது ஆடி மாதம் 24 முதல் 31ஆம் தேதி வரை இந்த 8 நாட்களில் மத்தியில் தான் ஆடி அமாவாசை வருகிறது. இந்த 8 நாட்களில் கோச்சார கிரகம் நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கக்கூடிய பாதசாரங்களை காணலாம். சூரிய பகவான் ஆயில்யம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில், சந்திர பகவான் உத்திரம் நட்சத்திரம் வரை, செவ்வாய் பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில், திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், புத பகவான் ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில், புதன் கிழக்கே அஸ்தமனம், குரு பகவான் கிழக்கே உதயமாகிறார், பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், ஆயில்யம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், சுக்கிர பகவான் உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம் 1, 2 பாதம், சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம், சனி வக்கரகதியில், ராகு அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம், கேது மக நட்சத்திரம் 2ஆம் பாதம். 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இந்த வார ராசி பலன் காணலாம். இந்த வாரம் பஞ்சாங்கம் என்ன அறிவுறுத்துகிறது அப்படின்னா, இந்த வாரம் மழை நன்றாக பொழியும், கடலில் புயல் உருவாகும்,
புழுதி காற்றுடன் எல்லா இடங்களிலும் மழை பொழியும். 12/8/2026 அன்று ஆடி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை இரவு 12:10 வரை பார்த்தீங்கன்னா அமாவாசை நிகழ்கிறது. அமாவாசையில் ரகசிய தெய்வ வழிபாடு ரகசியமாக இந்த பதிவில் காணலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். இந்த வாரம் அமாவாசை ஸ்பெஷல். அமாவாசை நாள் வருவதற்கு முன்னாடியே ஒரு மன அழுத்தமாக இருக்குது, மனக்குழப்பமாக இருக்குது. இரவு படுத்து தூங்கும்போது அமானுஷிய கனவுகள், பேய் பிசாசு அழுத்துற மாதிரி இருக்குது, பெனாத்துற மாதிரி இருக்குது, கை கால்லாம் குடையுது, பார்த்தீங்கன்னா அசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அமாவாசை அன்று இரவு 7 மணிக்கு மேல் ஒரு வெத்தலை, ஒரு பாக்கு, ₹1 நாணயம் வைத்து தலையை 3 சுற்று சுற்றி 3 ரோடு பிரியக்கூடிய இடத்தில், அதாவது முச்சந்தியில் கீழே வைத்து தாண்டிட்டு வந்துடுங்க. கை கால் குடையிறது, பேய் பிசாசு அழுத்துற மாதிரி, பெனாத்துற மாதிரி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் அமாவாசை இரவு நீங்கள் இதை வச்சு தாண்டிட்டு வந்துட்டீங்கனாலே அன்று முதல்ல அப்போதிலிருந்தே அந்த பிரச்சனை உங்களை விட்டு ஓடி போயிடும். ஆடி அமாவாசை அன்று ரகசிய தெய்வ வழிபாடு. துலாம் ராசி அன்பர்கள் இந்த ரகசிய தெய்வ வழிபாடை தவறாமல் செய்யுங்க. உள்ளூரில் சுடுகாடு ஓரத்தில் தெற்க தலை வைத்து வடக்க கால் வைத்து பெரியாண்டிச்சி சிலை, எல்லா ஊர்லேயுமே சுடுகாடு ஓரத்தில் பெரியாண்டிச்சி சிலை செய்து வைத்திருக்கிறார்கள். ஒரு பாக்கெட்டு சிகப்பு, ஒரு பாக்கெட்டு மஞ்சத்தூள், ஒரு பாக்கெட்டு திருமஞ்சன பொடி, கொஞ்சோண்டு பூவு, பத்தி குச்சி, கற்பூரம், ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து சிகப்பு, மஞ்சத்தூள், திருமஞ்சன பொடியை சாமி மேலே தூவிட்டு பூ போட்டு நீங்களே இதெல்லாம் செய்யலாம். ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து கற்பூரம், ஊதுபத்தி கொளுத்தி 3ஆம் நபருக்கு தெரியாமல் ரகசியமாக உங்களுடைய குடும்ப பிரச்சனை, உங்களுடைய தேவையான வேண்டுதல்களை பெரியாண்டிச்சி அம்மனிடம் மனமுருகி வேண்டுங்க. இந்த ஆடி அமாவாசையிலிருந்து உங்கள் வாழ்க்கையே மாறும். துலாம் ராசி அன்பர்கள் இந்த ரகசிய தெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆடி அமாவாசை அன்று செய்யுங்க. 12/8/2026 அன்று, அதாவது புதன்கிழமை இரவு 12:10 வரை அமாவாசை இருக்கிறது. நீங்கள் தனியாக போய் செஞ்சாலும் சரி, குடும்ப நபர்களையும் கூட்டிகிட்டு போனாலும் சரி, அமாவாசை அன்று வீட்டிலேயே விரதம் இருந்து இறந்தவர்களுக்கு சாமி கும்பிடக்கூடியவர்கள் உண்டு. அல்லது பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று தர்ப்பணம் திதி கொடுத்து சாமி கும்பிடக்கூடியவர்கள் உண்டு. அந்த பரிகாரங்கள் எல்லாம், தர்ப்பணம் பூஜை எல்லாம் முடிச்சுக்கிட்டு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது, காலையிலேருந்து இரவு 12:10 வரை அமாவாசை இருக்கும்போது உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது ரகசிய தெய்வ வழிபாட்டையும் தவறாமல் இந்த ஆடி அமாவாசையில் செய்து முடித்து விடுங்க. உங்களுக்கு பாருங்கள், அடுத்தடுத்து நல்ல காலம்தான். உங்கள் பிரச்சனை, உங்கள் வாழ்க்கை நிலையை மாறும். துலாம் ராசி என்பதற்கு இந்த வார ராசி பலன் காணலாம். துலாம் ராசி அதிபதி 12வது வீட்டிலே நீச்சமாக செல்கிறார். சனியும் செவ்வாயும் பாரு செய்கிறார்கள். இளைஞர்கள், காதலித்து கொண்டிருப்பவர்கள் இந்த வாரம் வீட்டை விட்டு கூட்டிகிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஆசையாக இருக்கும். பெற்றோர்களுக்கு தெரியாமல், உடன் பிறந்தவர்களுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவீங்க. செவ்வாய் பார்வையிலையும் சனி பார்வையிலும் 12வது வீட்டிலே சுக்கிரன் இருக்கும்போது கல்யாணம் பண்ண பிறகு தான் தெரியும், அடே எப்பா சாமி ஏன் கல்யாணம் பண்ண அப்படின்னு ஒரே புலம்பு விட்டுரும். ஏன்னா செவ்வாய் பார்வையிலையும் சனி பார்வையிலும் நீச்ச சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது கல்யாணம் ஆன உடனே வாழ்க்கை துணையுடைய பிரச்சனை, சண்டை சச்சரவு உங்களால் தாங்கவே முடியாது. ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு விட்டுரும். துலாம் ராசிக்கு 9வது வீட்டிலிருந்து
சந்திர மங்கள யோகத்திலிருந்து சந்திர பகவான் வாரத்தை தொடங்கி வைக்கிறார். 9வது வீட்டிலே சந்திரன் செவ்வாய் இருக்கும்போது வார ஆரம்பத்தில் இளைஞர்கள் குடும்பத்துக்கு தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த வாரம் உண்டு. அல்லது ரகசியமாக பேசிக்குவீங்க. அப்பாவுக்கு ஒரு கெட்ட பெயர், உங்கள் குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பெயர் 9வது வீட்டிலே சந்திரன் செவ்வாய் இருக்கும்போது ஏற்பட வாய்ப்புண்டு. 11, 12, 13 10வது வீட்டிலே சந்திரன் ஆட்சி பெறுவார். குருச்சந்திர யோகம், அமாவாசை யோகம் நிகழப்போகிறது. 16 துலாம் ராசிக்கு 10வது வீட்டிலே சந்திரன், சூரியன், புதன், குரு 4 கிரகங்கள் கூட்டணி. குரு உதயமாகிறார். இந்த வாரம் குரு உதயம். துலாம் ராசிக்கு 10வது வீட்டிலே 4 கிரக கூட்டணி இருக்கும்போது இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடியவர்கள், வீட்டிலேயே விரதம் இருந்து சாமி கும்பிடக்கூடியவர்கள் தவறாமல் பித்திருக்கடனை தவறாமல் இந்த ஆடி அமாவாசையில் செலுத்தி விடுங்க. ஆறு, குளம், ஏரி, கடல் இப்படி நதிகளுக்கு சென்று பித்திரு தர்ப்பணம் துலாம் ராசி என்பவர்கள் தவறாமல் செய்ய வேண்டும். 14, 15, 16 11வது வீட்டிற்கு கேதுவோடு சந்திரன் இணைந்து செல்வார். வார இறுதியில் எல்லா காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக முடியும். நன்மைகள் தான். நண்பர்கள், கூட்டாளிகள், மூத்த உடன் பிறந்தவர்கள் துலாம் ராசி என்பவர்களுக்கு உதவியாகவும் ஒற்றுமையாகவும் இருப்பாங்க. 11வது வீட்டிலே சந்திரன் வரும்போது உங்கள் காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகும். துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் பஞ்சாங்கம் இதுதான் அறிவுறுத்துகிறது. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.